மக்கள் அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா, நீங்க பண்ற எல்லா விஷயங்களும் வந்து அவங்கள சுத்தி தான் இருக்கும். அதுதான் உங்களுடைய ப்ரையாரிட்டி. மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. 2வது இன்னைக்கு அரசியல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு தான் இருக்கு. ஏன்னா, அரசியலே அப்படி மாறி போயிருச்சு. 2வது பவர்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக சில ஆட்சியாளர்கள் செய்கின்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சட்டத்த வந்து நாம காலி பண்ணிறணும். இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் வந்து அடுத்தவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகளை குடுக்கிறதா, அத முதல்ல காலி பண்ணு. அடுத்தவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய பேச்சு உரிமைக்காக அந்த கான்ஸ்டிடியூஷன் குரல் குடுக்கிறதா, அத காலி பண்றதுக்கான நடவடிக்கை என்ன பண்ண முடியும்? அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து யோசித்துக்கொண்டு புது புது டிசைன்ல வந்து எப்படி தேர்தலை ஜெயிப்பது? அடுத்த தேர்தலுக்கு எப்படி தயாராவது? நம்ம ஆட்சியிலேயே எப்படி தொடர்வது? ஆட்சியிலேயே எப்படி நீடித்து நிற்பது? அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அரசியல்வாதிகள் இன்னைக்கு செயல்படுறாங்க. ஒரு ஆட்சியாளர் என்பவர் வந்து அனைவருக்குமான ஒரு நபராக இருக்க வேண்டும். அதேபோல மக்களுக்கு எந்த விதத்திலும் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. 2வது நீங்க அ ரொம்ப அ என்ன சொல்றது? இந்த மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டீஸ்ல இருக்காங்க இல்லையா? அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள், அ அவர்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். நீங்க வந்து சொல்லும்போதே வேணா சொல்லிக்கலாம், நான் வந்து இந்த இந்த மாடல் ஆட்சிய நடத்துறேன், அந்த மாடல் ஆட்சிய நடத்துறேன் அப்படின்னு. ஆனா, அந்த மாடல் ஆட்சியில வந்து உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள்லாம் வந்து ஏற்கனவே ரொம்ப மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டீஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் மீண்டும் மீண்டும் அந்த க்குள்ளாகுறாங்க அப்படின்னும்போது, அதெல்லாம் வந்து எப்படி பார்த்துக்கிட்டு கடந்து போயிற முடியும்? அப்போ ஆட்சியாளர்களுடைய பார்வை என்பது அந்த விஷயங்களை வந்து எப்படி தடுப்பது? அந்த விஷயங்களை எப்படி தீர்ப்பது? அப்படின்றதுல அவ்வளோ இல்ல. ஒரு கொள்கை சார்ந்த ஒரு ஆட்சி நடத்துறீங்க, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ வந்து நீங்க எப்படி எல்லா எல்லா விஷயங்கள்லயும் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ எப்படி நீங்க அந்த சமூக நீதி அப்படின்ற அந்த கொள்கைய எல்லா விஷயங்கள்லயும் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறது அப்படின்றது அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, அடுத்த தேர்தல்ல எப்படி ஜெயிக்கிறது? அடுத்த தேர்தல்ல எப்படி ஜெயிக்கிறது? அப்படின்னு ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன்.